நகம் கடிக்கிற பழக்கத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? நகம் கடிக்கிறதுன்றது இன்னைக்கு பலருக்கும் தவிர்க்க முடியாத பழக்கமாக இருக்கு. மனச்சோர்வு, மகிழ்ச்சி, தனிமை போன்ற நிலையில் இருக்கிறப்போ நகம் கடிக்கிறவங்க ஏராளமாக இருக்காங்க. தோல்வி ஏற்படுறப்பையும், தனக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட கட்டாயத்துக்காக செயல்படும் போதும், தன்னம்பிக்கையை இழக்கும் போதும், அதிக கோபம் வரும்போதும் நகம் கடிக்கிற பழக்கம் தூண்டப்படுது. இந்த நிலையில் நகத்தை கடிக்கிறதால என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். விரல் நுனிகளில் இருக்கிற அழுக்குகளில் பாக்டீரியாக்கள் இருக்கு. நகங்களை கடிக்கும்போது அது வாய் வழியாக உடலோட மற்ற பாகங்களுக்கும் பரவி விரைவிலேயே நோய் தொற்று ஏற்படும். உடலில் எதிர்ப்பு சக்தி பாதிப்படைஞ்சு பல நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக அமையும். மேலும் தோல் வியாதி ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. நகங்களில் இருக்கிற பாக்டீரியா, ஈஸ்ட், நுண்ணுயிரிகள் ஒன்று சேர்ந்து நகத்தோட மேல் தோலை சிவப்பாக்கி தடிச்சு வீங்க வச்சிடும். குடல் புழுக்கள் தோன்றதுக்கு நகம் கடிக்கிற பழக்கம் முக்கிய காரணமாக இருக்கு. மஞ்சக்காமாலை, டைஃபாய்டு, காய்ச்சல், வாந்தி, பேதி, அஜீரணம், குடல் நோயெலாம் ஏற்படுறதுக்கும் இந்த பழக்கம் காரணமாக இருக்கு. நகம் கடிக்கிறவங்களுடைய விரல் நுனிகளில் கிருமிகள் சேர்ந்து ஹெச்பி வைரஸ் தாக்குதல் ஏற்படுற அபாயம் இருக்கு. அது அதிகமாகிறப்போ புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. எப்போதும் நகங்களை வெட்டி சுத்தமாக வச்சிருந்தா கடிக்கிற ஆர்வம் குறைஞ்சிரும். நகம் கடிக்கிறதால உடல்ல பாக்டீரியா தொற்று அதிகரிக்கும் போது உறுப்பு செயலிழப்பு ஏற்படுது, திசுக்கள் சேதமடையுது. நகத்தை கடிக்கிறதால பற்களுக்கும் சேதம் ஏற்படுது. நன்றி.